ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இது மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வந்து பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் தேவரீர் அப்பா எங்களுடைய அப்பா உடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாய் எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபை தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை நிமித்தமாய், உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாய், உங்களுடைய தயவு நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே பாடல்களை பாடி உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியை ஆயத்தப்படுத்துவீராக, ஆத்துமாவை சரீரத்தினை ஆயத்தப்படுத்துவீராக. ரட்சா, நீ விரும்புகிற பலிகளை நாங்கள் ஏறெடுக்கும்படியாய், ஸ்தோத்திர பலிகளையும் ஆராதனை பலிகளையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஏறெடுக்கும்படியாய் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தினை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கி போவதாக. உங்களுடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே பலத்தோடு ஆடி பாடி துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ கிருபை செய்வீராக. ரட்சா, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எல்லா கவலைகளையும் இறக்கி வைத்தவர்களாய், எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்தவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு உம்மை ஆராதித்து கிருபை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதான கிருபையை தருவீராக ஆண்டவரே. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான உணரத்தக்கதான கிருபையை தருவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. தாராள வேலைகளுடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிரப்புவீராக. ரட்சா, தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் உடைத்து போடுகிறோம் அப்பா. எந்த ஒரு தடையும் இல்லாமலும் ஆராதித்து துதித்து உடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் மேன்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியே நீ கிருபை செய்வீராக. செய்து கொடுக்கிற தாசரை மறைத்து வெளிப்படுவீராக. வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையானவர் எங்களுக்கு நேராக கடந்து வரும்படியே சுபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய நாமம் ஒன்றே இனிதான நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இணையில்லாத நாமமும் அவருடைய நாமம் ஒன்றே, இன்ப நாமமும் அவருடைய நாமம் ஒன்றே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். நம்முடைய பாவத்தை போக்கினது அந்த நாமம், நம் பரம சந்தோஷத்தை நமக்கு தருகிறது அந்த நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிமள தைலமா இயேசுவின் நாமம். வாசனை வீசிடும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தினவர்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானிலும் கோவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் கோவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம்.
மாறிட நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் நின்ற நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் நின்ற நாமம், முழங்காயாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பது நாமம், முழங்காயாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பது நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இந்த நாமம், சாத்தானின் சேனனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசு. அவர் உயர்த்தி சொல்லுவோமா? வானிலும் பூவிலும் வானதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், முழங்காயாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பது நாமம், முழங்காயாவும் மூன்றில் ஜொலிப்பது நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட சாப பிசாசை விசுவாசத்தோடே, சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட சாப துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய நாமத்திற்கு இணையான நாமம் இந்த உலகத்தில் இல்லை. அவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்த நாமம், அவருடைய நாமம் ஒன்றே மேலான நாமம், அவருடைய நாமம் ஒன்றே உன்னத நாமம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பரத்தெடுக்களிக்கும், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பரத்தெடுக்களிக்கும், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இனிதான நாமம். ஆமென். அவருடைய நாமத்தை போல வேறு ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். நாம் இன்னும் எதனால் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நாம் ஜீவனோடு இருக்கிற காரணம் அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறேன். ஏன்? அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த பாடலை பாடுவோம். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன்? போராட்டங்கள் முடியல, பாடுகள் தீரல, ஆனாலும் இருக்கிறேன். ஏன்? இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன்? போராட்டங்கள் முடியல, பாடுகள் தீரல, ஆனாலும் இருக்கிறேன். கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை, 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 கிருபை. கரங்களை தட்டி கிருபை, 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 அவருடைய கிருபை உயர்த்தி கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேன். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேன். அவருடைய கிருபை, 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 இயேசுவே. கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை, 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 எல்லாம் கிருபை, கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது. ஏன்? பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் முடிந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன்? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது. ஏன்? பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் முடிந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருபை, 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 எல்லாமே கிருபை, கிருபை, உம்முடைய கிருபை. கிருபை, 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 கரங்களை தட்டி கிருபை, 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 கிருபை. ஓ கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகள் தீரல, ஆனாலும் இருக்கிறேன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, ஆனாலும் கிருபை, 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 எல்லாமே கிருபை, 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 உம்முடைய கிருபை கொண்டு கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த கிருபையை மகிமைப்படுத்துவோமா?
இந்த காலை வேளையில் நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று வேத வசனம் சொல்லுகிறபடினாலே அவருடைய கிருபையினாலே இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அப்படியே நாம் முழங்கள் படியிட்டு அந்த கிருபையை நினைவு கூர்ந்தவர்களாய், தேவன் நம் மீது வைத்த அன்பை நினைவு கூர்ந்தவர்களாய் முழங்கள் படியிட்டு அவருக்கு நன்றி செலுத்தும்படியா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களாய் நடந்தது ஆண்டவரே, நடத்தினீரே ஆண்டவரே, அதிசயங்களாய் நடத்தினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு எல்லாம், அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து உள்ளத்தின் அடியாழத்தில் இருந்த ஆண்டவரை பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி ராஜா. ஆபத்து காலத்தில் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் மனதுருகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கட்டுகளில் இருந்தும் எல்லா பாவ கட்டுகளில் இருந்தும் எங்களை விடுதலை ஆக்கினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, கண் மலையின் மேல் எங்களை நிறுத்தின தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் மீது பாராட்டின இரக்கம் பெரியது ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த தயவு பெரியது அப்பா, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே. அந்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், அந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறும்படியா, எல்லா போராட்டங்களும் மாறும்படியா, எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறும்படியா. ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை துதிக்கலாமா? அவரை துதிக்க துதிக்க எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்களும் மறைந்து போகும்படியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்த கிருபை பெரியது அப்பா, எங்களை மீட்டெடுத்த அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை எங்கள் மேலே அப்பா ஊற்றுவீராக ரட்சா. கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் ஆண்டவரே எங்கள் சுரசின் மேலே இந்த நாளிலே தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கார தூதன் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும்படியா, எங்களுடைய குடும்பத்தை தொடாதபடிக்கு, எங்களுடைய சபையை தொடாதபடிக்கு, எங்களுடைய தேசத்தை தொடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஜெபிங்க அப்பா. உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்கு ஒவ்வொருவர் மேலே நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. எந்த பிசாசும் தொடாதபடிக்கு, எந்த ஆண்டவரே பாவ கிரியைகளும் தொடாதபடிக்கு, எந்த அசுத்தங்களும் தொடாதபடிக்கு, எந்த வாதையும் பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு, எந்த ஆபத்தும் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை நாங்கள் மறைத்துக் கொள்வீராக அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமைகளை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமைகளை நிரப்பட்டும், உம்முடைய அபிஷேகங்களை நிரப்பட்டும், உம்முடைய வானத்தின் அபிஷேகங்களை நிரப்பட்டும், பரலோக அபிஷேகங்களை நிரப்புவதாக, அக்கினி அபிஷேகங்களை நிரப்புவதாக. எல்லா பா சுகவீனத்தையும் சுகமாய் மாற்றுகிற வல்லமை, பலவீனங்களை எல்லாம் பலனாய் மாற்றுகிற வல்லமை, எங்களை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்குற வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா பாவ கட்டுகளும் உடைக்கப்பட்டு போகும்படியா, எல்லா சாப கட்டுகளும் உடைக்கப்பட்டு போகும்படியா, எல்லா அசுத்தாவின் கட்டுகளும் உடைக்கப்பட்டு போகும்படியான வல்லமை எதெங்கும் கரங்களை காட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. உங்களுடைய அக்கினி அபிஷேகம் என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் அக்கினி என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் திரு இரத்தத்தினால்.
ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறணுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறணுமே. ஓ ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அமிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் அடியோடு அழியணுமே. அமிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகணுமே. ஓ ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறணுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறணுமே. ஓ ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. 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 என்னில் பாய்ந்து செல்லட்டுமே. என்னில் பாய்ந்து செல்லட்டுமே. என்னில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஜீவநதியாய் நமக்குள்ளே பாய்ந்து செல்லும்படியா எல்லா பலவீன பகுதிகளும் இன்றைக்கு பலனாய் மாறும்படியாய் ஜீவநதி நம்முடைய உள்ளத்திலே, ஜீவநதி நம்முடைய சபையிலே, ஜீவநதி நம்முடைய தேசத்திலே, ஜீவநதி நம்முடைய குடும்பங்களிலே இந்த நாளிலே பாய்ந்து செல்லும்படியாய் கரங்களை தட்டி அப்பா உங்களுடைய ஜீவநதி எங்களில் பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவநதி பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஜீவநதி எங்களில் பாய்ந்து செல்வதாக, எங்களை உயர்த்தி வைக்கிற ஜீவநதி எங்களில் பாய்ந்து செல்லும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜீவநதி எங்களை உயிரடச் செய்வதாகப்பா, உங்களுடைய ஜீவநதி எங்களை உயிரடச் செய்வதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா உலர்ந்த எலும்புகளும் இந்த நாளிலே உயிர் பெற்று எழும்பும்படியான அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சமூகத்தில் அப்படியே நம்ம இழந்து நின்று அவருடைய ஹல்லேலூயா பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க முடியும். கரங்களை உயர்த்தி தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா உயர்த்தி ஹல்லேலூயா. நல்லவரே நீ வாழ்க, பரிசுத்தரே நீ வாழ்க, படைத்தவரே நீ வாழ்க, உன்னதரே நீ வாழ்க, உயர்ந்தவரே நீ வாழ்க, நல்லவரே நீ வாழ்க. அவர் நாமங்களை சொல்லி அவரை ஆராதிக்கலாம். யெகோவா ஈரே, யெகோவா நிஸ்ஸியே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீ வாழ்க 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 ராஜா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை நம்மீது அன்பு வைத்த தெய்வம், அவரே நம்முடைய நம்பிக்கையான தெய்வம், அவரே நம்முடைய நம்புதமான தெய்வம், அவரே நம்முடைய எதிர்காலம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் அவர் ஒருவரே. இந்த சுற்ற சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாத தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவர் 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 நீரே, பரிசுத்த நீரே, படைத்தவர் நீரே, உன்னத நீரே, உயர்ந்தவர் நீரே. நீ வாழ்க ராஜா, நீ வாழ்க.
அற்புதமான ஒரு கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தெய்வத்தை அதிசயமே உம்மை நான் ஆராதிக்கிறேன். அற்புதமே உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னை படைத்தவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னை உருவாக்கினவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னை மேன்மைப்படுத்தினவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். இயேசுவே நீர் வாழ்க 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 லட்சம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தேவதூதர்களோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக ஒரு விஷயம் தலைகளை
தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடி, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இம்மட்டும் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே, நல்ல நேரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் கூட அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம், உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. வழி நடத்தும் விண்ணீரே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும்படியா ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். இன்னும் ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்து, இன்னும் ஒரு விஷயங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இன்னும் ஒரு விஷயங்களோடு கூட நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொடுக்கும்படியாக யோசித்த பொழுது தேவன் என் உள்ளத்துல போட்ட ஒரு பாரத்தை உங்களோடு கூட நான் பயந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாட்களில் விசேஷமாக நம் வீடுகளிலே கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இந்த 2 மாதங்களாய் நாம் வீடுகளிலே இருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களை குறித்ததான ஒரு பார்வை நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். குடும்பங்களில் இருக்கிறதான சில காரியங்கள் நம்மளை ஒருவேளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை காயப்படுத்தி இருக்கலாம், சில நேரம் துக்கப்பட்டு இருக்கலாம். சில ஏரியாக்கள், இன்னும் குடும்பத்துல சில பகுதிகள்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய சில பகுதிகளும் நம்முடைய கவனத்துல வந்திருக்கலாம். இந்த நாளிலே குடும்பத்தை குறித்ததான ஒரு காரியங்களை நாம கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள்ல விசேஷமா நமக்கு உதவி செய்வாரா. ஏனென்றால் குடும்பம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்துல தேவன் இந்த உலகத்துல அதிகமாக நேசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா அது குடும்பம். குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார், குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார், குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். சோ அப்பேற்பட்ட குடும்பத்துல பிசாசானவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறவனாய் இருக்கிறான். தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், குடும்பங்களை பாதுகாக்கவும், குடும்பங்களை வழிநடத்தவும் அவர் ஆயத்தமாக அவர் இருக்கிறார். அதே சமயத்துல பிசாசானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அப்படின்னா குடும்பத்துல
அவன் குழப்பங்களை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறவனாய் இருக்கிறான். தேவன் என்ன நோக்கத்துல குடும்பத்தை உண்டாக்கினாரோ அந்த நோக்கங்களை, திட்டங்களை அவன் உடைத்து போடுகிறவனாக அவன் சொல்ற இந்த பிசாசானவன் இருக்கிறான். வேதத்துல நாம் ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். அதை தொடர்ந்து நம் தியானத்து நேர கடந்து செல்லலாம். ஒவ்வொரு கல்யாணத்திலும் இந்த சங்கீதங்களை நாம் வாசிப்பது உண்டு. இந்த சங்கீதத்தை நான் வாசிக்க 128ஆம் சங்கீதம் குடும்பத்தை குறித்து, ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை குறித்துதான ஒரு வரைபடத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க முடியும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு குடும்பத்தை குறித்ததான ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் அது எப்படிப்பட்டதாக அவன் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சங்கீத பகுதியிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், கர்த்தருக்கு பயந்த குடும்பம் அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்த ஒரு கணவன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இந்த மனிதன் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவனுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கணவன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தகப்பன், அவனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 2ஆவதாக வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். 2வது சொல்லப்படுகிறது, இந்த இப்படிப்பட்ட மனுஷனுடைய மனைவி எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த மனைவி வீட்டோரங்களிலே அவன் கனி கொடுக்கக்கூடியவர்களாக அந்த மனைவி இருப்பார்கள். 3வது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அவன் சுற்றிலும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பாங்க. பெற்றவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தை குறித்து கர்த்தர் சுதர எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். அதை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார். இந்த நாளிலே அந்த குடும்பத்தை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் 18ஆம் வசனத்திலே 18 முதல் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த இடத்துல யோசேப்பை குறித்து பார்க்க முடியும், மரியாளை குறித்து பார்க்க முடியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் இந்த குடும்பத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்துல கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மாத்திரம் நம்ம இந்த செய்திகளை நம்ம தியானிப்போம். இதனுடைய சாராம்சங்களை அதிக நேரம் நம்ம மறந்து விடுகிறவர்களாக ஒருவேளை இருக்கலாம். இந்த நாளிலே அதை நம்ம ஞாபகப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே குடும்பங்களை பார்த்தோமானால் பலவிதமான
குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புகிற காரியங்கள், இதெல்லாம் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 50 நாட்களுக்கு மேலாக போய்கொண்டிருக்கிற இந்த இந்த லாக்டவுன்ல நம்முடைய குடும்பங்களை குறித்து பார்க்கும் பொழுது அது மிகவும் குழப்பமாக, மிகவும் பிரச்சனை நிறைந்ததாக காணப்படலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இணைத்தாரோ, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக தோற்றுவித்தாரோ, அந்த நோக்கங்களை, திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. முதலாவது யோசேப்பை குறித்து இங்கே நாம் பார்க்க முடியும். யோசேப்பு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, அவன் நீதிமானாக இருக்கிறான். ஒரு தகப்பன், ஒரு கணவன் அவனுடைய வாழ்க்கையில அவன் நீதிமானாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கும் பொழுது, அவன் தனக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தன்னுடைய குடும்பத்திற்கே அவன் ஆசீர்வாதமான பாத்திரமாக அவன் மாறுகிறவனாக அவன் இருக்கிறான். அப்போ இங்க வேதத்துல வாசிக்கிறோம், யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில் யூதர்களுடைய திருமணம் 3 கட்டமாக அந்த திருமணம் நடைபெறும். யூதர்களுடைய வழக்கத்தின்படி பிள்ளைகள் பிறந்த உடனே அவர்கள் பேசிக் கொள்வார்கள், என்னுடைய மகனை உனக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய மகளை எனக்கு கொடு என்று சொல்லி அவர்கள் பிறந்த உடனே ஒரு உறுதி பண்ணுவது போல அந்த காரியத்தை அவர் செய்வார்கள். இது முதலாவது கட்டம். 2வது கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஊர்களில் நம்ம செய்கிறது போல நிச்சயதார்த்தத்தை போல அவர்கள் என்ன செய்வார்கள்னா, திருமணத்திற்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட 1 வருடம் இடைவெளி உண்டு. அந்த 1 வருடத்திற்கு முன்பாகவே நிச்சயதார்த்தம் அங்க நடக்கும். என்று நிச்சயதார்த்தம் நடக்கிறதோ அப்பொழுதே அந்த மணமகனும் மணமகளும் அவர்கள் கணவன் மனைவியாக மாறி விடுகிறார்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த மணமகன் தன்னுடைய வீட்டில் அவன் இருக்க வேண்டும், மணமகள் தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். யூத ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, ஏன் இந்த 1 வருடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 1 வருடத்துல அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருப்பது என்பதை சோதிப்பதற்காகவும், 2வது இந்த ஆண் மகன், இந்த மணமகன் வரப்போகிற மணமகளுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த காலக்கெடு அவன் கொடுப்பதாக யூத ஆசிரியர்கள் அவங்க சொல்லுகிறத பார்க்க முடியும். 3வது காரியம் திருமணம். இப்போ இந்த யோசேப்பும் மரியாளும் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த நிச்சயதார்த்தம் முடிந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கார்கள். அந்த சூழ்நிலையில தான் பரிசுத்த ஆவியினாலே இந்த மரியாள் அவள் கர்ப்பவதி ஆகிறாள். நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்கள்ல மணமகன் தன்னுடைய வீட்டுல இருக்கணும், மணமகள் தன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலையில இந்த மணமகளாகிய மரியாள் அவள் கர்ப்பவதி ஆகிறாள். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்று சொல்லி யோசித்து பாருங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இந்த யோசேப்பு அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். 2 காரியம் யோசேப்பால் செய்ய முடியும். ஒண்ணு என்ன அப்படின்னா, பப்ளிக்ல யூத தலைவர்கள், மத தலைவர்கள், ஜெப ஆலய தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இவள் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து விட்டாள் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவளை அவமானப்படுத்த முடியும். முதல் காரியம். 2வது என்ன அப்படின்னா, இவள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி டைவர்ஸ், ஒரு விவாகரத்து ஒரு சீட்ல எழுதி அதை கொடுக்க முடியும். இந்த யோசேப்பு எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, 2வது முடிவு, அவளை அவமானப்படுத்த வேண்டாம், அவளை ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள் அப்படின்னு, அவர் என்ன செய்தார்னா, அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது இவர் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல அவர் தோன்றினவராக இருக்கிறார். இன்றைக்கு கணவனாக இருக்கலாம், நம் தகப்பனாக இருக்கலாம், நம்முடைய மனைவியை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த மனைவியை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த யோசேப்பும் இந்த மரியாளும் சேர்ந்து வாழ்ந்ததாக இந்த சம்பவத்துக்கு முன்பாக நம்ம பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில கூட இந்த யோசேப்பு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய மனைவியை நான் அவமானப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அங்க அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு இருக்கிறவனாக அவன் இருக்கிறான். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய மனைவிகளை
ஏளனமாக நம்ம பேசுகிறோம். நம்முடைய மனைவிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம காயப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அந்த காரியங்கள்ல இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்துல மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை எதற்கு, அதனுடைய உண்மையான பதம் என்ன என்று சொன்னால் தேவனிடத்தில் திரும்புதல். அதான் அதனுடைய ஒரிஜினல் பதம், அதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அப்படின்னா தேவன் நமக்கு ஏன் மனைவியை கொடுத்தார் அப்படின்னா அவளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதி இருக்கிறார்: கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை அன்பு கூற வேண்டும், உங்கள் மனைவிகளிலே கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்கள்ல வீடுகள்ல இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை செய்கிறவர்களாக, எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் கொடுத்த அந்த மனைவியை இவன் என்ன செய்யலன்னா அவமானப்படுத்தவில்லை. நமக்கு இன்னைக்கு இதே மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனா பல விதங்கள்ல நம்ம குடும்பத்துல நம்முடைய மனைவியை நம்ம அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பல காரியங்கள்ல நீ செய்யற சாப்பாடு சரியில்லை, நீ போடுற டீ சரியில்லை, உன்னுடைய சரீரம் பல விதமான வியாதினால இருக்குது, பல விதங்கள்ல வார்த்தையினால, பார்வையினால, சொற்களினால நம்ம காயப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்காக நம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய கருவில சுமந்து இந்த உலகத்துல நமக்கு தகப்பன் என்கிற அந்தஸ்தை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த மனைவி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் மறந்துடுறோம், என் பிள்ளை நம்ம சொல்றோம். ஆண்டவர் அந்த மனைவி இல்லாம நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கல. யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மளை இன்னைக்கு ஒரு கனமான ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாருன்னா ஒரு காரணம் யாருன்னா அந்த மனைவி. மனைவி இல்லாம நம்ம பூரணமானவர்களாக நம்ம மாற முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மனைவி நமக்கு ஒரு பாதியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரெண்டும் சேர்ந்தாதான் ஒண்ணு. பல நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் எல்லாம் செஞ்சிருவேன், நான் எல்லாம் முடிச்சிருவேன் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி நமக்கு வைக்கல. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஜாடிக்கு ஏத்த மூடி. நம்ம பெரிய ஜாடியா இருக்கலாம், நம்மகிட்ட நிறைய பணங்கள் இருக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கலாம். ஆனா ஜாடிக்கு மேல அந்த மூடி இல்லைன்னா அந்த ஜாடி கெட்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம போயிடும், காக்க முடியாத ஒரு பாத்திரமாக அது போய்விடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய மனைவிகளை நாம் அன்பு கூற வேண்டும். மனைவிகளை ஆண்டவர் சொல்றார், கசந்து கொள்ளாதே அப்படிங்கிறார். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், முன்னாடியாவது வேலைக்கு போகிறதுக்கு பல காரியங்களை செய்யறதுக்கு நம்ம அடிக்கடி வெளியே போவோம். இன்னைக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப வீடுகளை நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கொடுக்குற ஆகாரத்தை நம்ம கொடுக்கிற பொருளை வச்சுதான் அவங்க என்ன செய்யணும், ஆகாரம் நம்ம செய்யணும். நம்ம கொடுக்கிற பொருள் பாதியா இருக்கலாம், அது கம்மியா இருக்கலாம், அதை வைத்து அவர்கள் சிறந்த சமையல் அவங்க என்ன பண்றாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. அதுலயும் நம்ம 7 குறைய சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுல இருந்தோம்னா அது நல்லது இல்லை. ஆண்டு சமூகத்தை நமக்கு கொடுத்த மனைவிக்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த மனைவியை நம்ம கசந்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த யோசேப்புக்கு அவன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் அவன் என்ன பண்ணலன்னா தன் மனைவியை அவமானப்படுத்தல. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காரியம், இந்த யோசேப்பிடத்தை நம்ம கத்துக்கிட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவன் தன்னுடைய மனைவியை நன்றாய் நடத்தின ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய மனைவியை நாம் நன்றாக நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவளுக்குரிய தேவைகளை நம்ம சந்திக்கணும். இன்னைக்கு நமக்கு நல்ல செல்போன் வச்சிருக்கிறோம், நமக்கு நல்ல உடைகளை வாங்குறோம். ஆனா மனைவிகளை நாம் கவனிச்சு பார்க்கிறோம், அவளுக்கு நல்ல உடைகள் எடுத்து கொடுக்கிறோம், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கிறோம். நமக்கு ஒண்ணு அப்படின்னா உடனே கடைக்கு போய் ஒரு சில காரியத்தை வாங்கிடுறோம், முடிச்சிடுறோம். ஆனா அவங்க மாசம் பூரா சொல்லியும் இன்னும் சில காரியங்களை நம்ம செஞ்சு கொடுக்காம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிற மிக்சி எப்படி இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற கிரைண்டர் எப்படி இருக்குது, அவங்களுக்குரிய காரியங்கள்ல நம்ம என்ன கவனம் செலுத்தி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன காரியம் தான். ஆனா அதே சின்ன காரியம் நமக்கு அப்படின்னா நம்ம செல்லுல காசு நாளைக்கு முடிய போதும் இன்னைக்கு காசை போட்டுருவோம். ஆனா மனைவியுடைய செல்லுல யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம மனைவி எப்படி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் இங்க பார்க்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம், இவன் என்ன எப்படிப்பட்டவனா இருந்தான்னா தன் மனைவியை அவன் அவமானப்படுத்தாதவனா இருந்தான். அதனால என்னமோ தெரியல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை தெரிஞ்செடுத்து இந்த குடும்பத்தில் ஆண்டவர் பிறந்தார். யோசிச்சு பாருங்க, இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனா தன் மனைவியை நன்றாய் நடத்துகிறவனாக அவன் இருந்தான்.
இந்த நாளிலே ஆமென் சொல்ற நம்ம ஆண்டு சமுதிர ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மனைவியை நான் நன்றாய் நடத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை நம்ம கசந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ஆமென் பல நேரம் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆமென் அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒருவேளை நம்ம இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இனிமேல் என்னுடைய மனைவியை நான் நன்றாய் நடத்துவேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். இரண்டாவது யோசேப்பு எப்படிப்பட்டவர் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை நன்றாய் நடத்தினவராக அவர் இருக்கிறார். வெளிப்பிரகாரமாக நம்ம பார்க்க முடியாது, ஆனால் வசனத்தினுடைய பின்னணியில நம்ம பார்க்க முடியும். இந்த யோசேப்புக்கு மரியாளுக்கு ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுக்கிறார். 25ஆம் வசனத்துல பார்த்தோம், 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கிட்டத்தட்ட 9 மாதங்களாவது அந்த குழந்தை வெளியே வருவதற்கு 9 மாதங்களாவது எடுக்கணும். 9 மாதங்களும் இந்த யோசேப்பு மரியாளை மாத்திரமல்ல, வயிற்றில் இருந்த அந்த பிள்ளையாகி இயேசுவையும் அவன் கவனித்தவனாக பாதுகாத்தவனாக அவன் இந்த யோசேப்பு இருந்தான். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிள்ளை பிறந்த பிறகு கர்த்தருடைய தூதனானவர் இந்த யோசேப்புக்கு தோன்றுகிறார். 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2:13 நாம் பார்க்க முடியும். அவர்கள் போன பின்பு, சாஸ்திரிகள் போன பின்பு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இதை சொன்ன உடனே இந்த யோசேப்பு எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய தூதன் சொன்ன மாதிரியே அவன் எழுந்து கடந்து போகிறவனாக அவன் இருக்கிறான். அப்ப பாரு, முதல் காரியம் என்ன அப்படின்னா, இந்த யோசேப்பு தன் மனைவியை சரியாக நடத்துகிறவனாக இருக்கான். இரண்டாவது காரியம் என்னன்னா, இந்த யோசேப்பு தன் பிள்ளையையும் நன்றாக கவனித்தான். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, நீ எழுந்து போ, இல்லைன்னா ஏரோது தாயையும் பிள்ளையும் கொன்று போடுவான் என்று சொல்லி சொல்லும் பொழுது, இவன் ஒரு துன்மார்க்கனாக அவன் இருந்திருந்தானா ஒருவேளை அந்த குடும்பத்தை அப்படி விட்டுட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் தங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வேணும் என்று விட்டு அவர்கள் பல இடங்கள்ல போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த யோசேப்பு அப்படி விடல, அந்த குடும்பத்தை அப்படி விடல. அவன் என்ன செய்தான்னா, இது என்னுடைய குடும்பம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை, தன்னுடைய குடும்பத்தின் பாரத்தை தன்னுடைய தோல்ல சுமந்து அவன் தொடர்ந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றினவனாக காணப்படுகிறான். பிள்ளைகளை நன்றாக நடத்துகிறவனாக இந்த யோசேப்பு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் மேலையும் நமக்கு ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், என்னுடைய பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வைத்தால் போதும், என் பிள்ளைக்கு நான் பொருள் சேர்த்து வைத்தால் போதும், நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். ஆனா அது மாத்திரமல்ல, பிள்ளைகளோடு கூட நாம் நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும், நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் என்று சொல்லி அவர்களோடு இருந்து சொல்ற காரியங்களை கவனிக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான ஒரு தகப்பனாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த மரியாள் எப்படிப்பட்டவளா இருந்தா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இந்த மரியாள் இருந்தா. யோசித்து பாருங்க, அந்த நாட்கள்ல யூத வரலாறு இப்படியாக சொல்கிறது, அநேக இப்படி ஜெபிப்பாங்க, அநேக வாலிப பெண்கள் இப்படி ஜெபிப்பாங்க. எப்படின்னா, இந்த மேசியா என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வாலிப பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வயிற்றுல பிறந்தா அப்படின்னா, இந்த மரியாளுடைய வயிற்றுல தான் பிறந்தா. அப்போ இந்த மரியாள் தன்னுடைய கணவனை அவமதிக்கல, தன்னுடைய கணவனை அற்பமாக எண்ணவில்லை. ஆண்டவர் சும்மாதான் அவனை இணைச்சு வச்சிருக்கிறாரு, என்னையும் பிள்ளையும் பாதுகாக்க இணைச்சு வச்சிருக்காரு. ஒரு நாள் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. தேவன் இந்த நாட்கள்ல சகோதரிகள் ஆகிய உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கலாம், சில ரகசியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தலாம். ஆனாலும் உங்கள் கணவன்மார்களை நீங்க கனம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் கணவன்மார்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்க அப்படின்னா, தேவனுடைய மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில கடைபிடிப்பதிலிருந்து நீங்கள் தவறுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த மரியாள் எப்படிப்பட்டவளா இருந்தா அப்படின்னா, காபிரியேல் தூதன் முதல்ல தோன்றினது யாருக்கு அப்படின்னா, இந்த மரியாளுக்கு தான். அப்போ இந்த மரியாள் சொல்லல, கர்த்தருடைய தூதன் எனக்கு சொல்லட்டும், நம்ம எதிர்த்து போன்னு சொல்லல. யோசேப்பு என்ன சொன்னாரோ உடனே எந்திரிச்சு கிளம்பி போன ஒரு மரியாளாக அவள் இருந்தாள். இன்னைக்கு கணவன்மார்கள் ஒருவேளை உங்களை சில காரியங்களை சொல்லி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்லி சொல்லலாம். நீங்கள் அதை கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள்.
கண்ட கணவனிடத்திலேயே நம்ம கீழ்ப்படியில அப்படின்னா காணாத தேவன் சொல்ற காரியங்களை நம்ம எப்படி கீழ்ப்படிவோம்? நிறைய நேரம் நம்ம சொல்றோம், ஆண்டவர் சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்ற கீழ்ப்படின்னு சொல்லிட்டு கெட்டின கணவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம போகிறோம். அப்படி குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்குது யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சகோதரிகளாகிய மனைவிமாராகிய ஒவ்வொரு இடத்தை எதிர்பார்க்கிற காரியம், உன் கணவனுக்கு நீ கீழ்ப்படி. கணவனுக்கு கீழ்ப்படியும் போது அந்த குடும்பம் தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக அது இருக்கும். இந்த மரியாள் எப்படிப்பட்டவளா இருந்தாள் அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு அவள் கீழ்ப்படுகிறவராக இருந்தாள். முதலாவது எகிப்துக்கு போவோன்னு சொன்ன உடனே இந்த யோசேப்பு சொல்றாரு, இந்த மாதிரி தூதன் எனக்கு சொன்னாருமா, போவோன்னு சொன்ன உடனே எழுந்து போகிறார். மறுபடியும் இந்த தூதன் சொல்றாரு, பிள்ளையை கொலை செய்ய தேடினவன் இப்பொழுது உயிரோடு இல்லை, நீங்க மீண்டும் அந்த பட்டணத்துக்கு போகலன்னு சொன்ன உடனே அதற்கும் கீழ்ப்படுகிறார். அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் நடத்துகிற வழியில யோசேப்பு செல்லலாம் என்று சொல்லும் பொழுது இந்த மரியாள் அதற்கு எதிர்த்து பேசல, அதுக்கு மாறுபாடான கருத்தை சொல்லல. அவள் என்ன செய்தார்னா, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவள் கடந்து செய்கிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம பல காரியங்களை சொல்லி நம்ம குடும்பத்துல குழப்பத்தை நம்ம சில நேரம் உண்டு பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஊழியக்காரர் இடத்துல ஒரு கடந்து சென்ற ஒரு குடும்பம் ஒரு ஆலோசனைக்காக கடந்து சென்றது. இந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பிள்ளையை விட்டு இன்னொரு ஒரு நபரிடத்துல போய் இன்னொரு சகோதரியை போய் அவங்க சேர்த்துக்கொண்டு அவங்க வாழ்க்கை துன்மார்க்கமாக வாழ ஆரம்பித்தார். அப்ப இந்த மனைவி என்ன சொன்னா அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை இடத்துல, உனக்கு என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவர் சந்திப்பா என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை, எனக்கு அப்பாவே வேண்டாம், அப்பாவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பல விதத்துல இந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரை குறிச்சு குறை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீ உனக்கு அப்பா எத்தனை நல்ல காரியம் வாங்கி கொடுத்துருக்காங்க, உனக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்களே, அவருக்கு சட்டை வாங்காம கூட உனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு வாட்ச் வாங்காம கூட உனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, நீ அப்படியெல்லாம் தகப்பனை சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல தன் கணவனை விட்டு கொடுக்காமல் இந்த மனைவியை பேசினான். இன்னைக்கு நம்ம கணவனை விட்டு கொடுக்காம பேசுறோம் பிள்ளைகள் இடத்துல. பிள்ளைகளுக்கு முன்பாக கணவரை நம்ம எப்படி பேசுகிறோம்? பிள்ளைகள் வாட்ச் பண்றாங்க, பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. இந்த 50 நாள் இன்னும் எவ்வளவு நாள் போகும் தெரியல. இப்படிப்பட்ட நாட்கள்ல பிள்ளைகள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா எப்படி நீ அப்பாவை நடத்துற அப்படிங்கறத பிள்ளைகள் நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதே போலதான் கணவன்மார்கள் எப்படி தன்னுடைய மனைவியை இந்த பிள்ளைகளுடைய தாயார் எப்படி நடத்துறாங்கன்னு பிள்ளைகள் கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி நடத்துகிறோம் என்பதை எப்பொழுதும் பிள்ளைகள் அவங்க கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, தன் கணவரை விட்டு கொடுக்கல. தன் கணவரை விட்டு 1000 தான் இருந்தாலும் அவர் எனக்கு கணவன் என்று சொல்லி கணவனை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கணவரை விட்டு கொடுக்குறீங்களா? கணவரை விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா? எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம்? இந்த மரியாள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறார், கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறார். வெளிப்பாடே கிடைச்சாலும் தேவதூதனே நான் பார்த்தேன் ஒன்னும் செய்யலாரு, சொல்லவே இல்லை. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு கணவனாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனைவியாக இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், இந்த குடும்பத்துல இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துல அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் படைத்த தேவன் மனு உருவம் படைத்து உங்களையும் என்னையும் ரட்சிக்க, முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப வந்த இடத்துல இவ என்ன பண்ணலன்னா, தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாமல் இல்லை. அவர் என்ன செஞ்சார்னா, தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தவராக அங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது 12ஆவது வயதிலே தேவாலயத்துக்கு குடும்பமாக போகிறார்கள். போன இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல அங்க இருக்கிறதான ஆசாரிகள் இடத்துல அவர்கள் கேள்விகளை கேட்கிறதாக நம்ம பார்க்க முடியும். அப்ப திரும்ப இந்த யோசேப்பும் மரியாளும் திரும்ப தேவாலயத்துக்கு வந்து இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த பொழுது அங்க நடந்த காரியம் தான் இது. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுக்கிற காரியம் என்னன்னா, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கீழ்ப்படி. எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னா,
அந்த கணவன் தகப்பனார் கர்த்தருக்கு பயந்த தகப்பனாராக இருக்கணும். அந்த மனைவி அந்த தாயார் கர்த்தருக்கு பயந்த தாயாராக இருக்க வேண்டும். அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக எப்ப மாறும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் சீசர்களோடு கூட ஆண்டவர் படகுல போறாரு. போகும்பொழுது காற்றும் கடலும் கொந்தளித்து வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாயிரு. காற்றையும் கடலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கிட்டத்தட்ட 30 வயது வரைக்கும், அதுக்கு அவருடைய மரண பரியந்தம் அவர் என்ன செஞ்சார்னா அவர் கீழ்ப்படிந்தவராக அவர் இருந்தார். கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம ஒரு படிப்பு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கீழ்ப்படிய முடியல. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கீழ்ப்படிய முடியல. நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா பெற்றவர்களை நம்ம அலட்சியமாக என்ன நம்ம ஆரம்பிச்சிடும். இப்போ 10 கட்டளை ஒண்ணு என்னன்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு. உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா நீ சாப்பிட்டா மட்டும் போதாது, நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டா போதாது, நல்ல உடைகளை உடுத்தினா போதாது. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கீழ்ப்படியும் போதுதான் உன் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தகப்பனையும் தாயும் கண்ணீர் வடிக்கிற சொல்ற ஒரு இடத்துல நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் கடைசி நாட்கள்ல கண்ணீர் வடிக்கிற ஒரு நாட்களாகத்தான் இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நாட்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிப்பாங்க, மனசு நோகாம நீ நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாவும் அவருடைய மனைவியும் யாக்கோபுக்கும் அவருடைய மனைவிக்கும் மன நோவா இருந்தார்கள். மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உன்னுடைய தகப்பன் அவன் வயதாகும் போது அவனுடைய புத்தியை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு சொல்லி நீதிமொழியில நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல அவர் இப்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி நம்ம வாசிக்க முடியும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிந்தார் அப்படின்னா மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். ஒரு குடும்பம் எப்பொழுது ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும் அப்படின்னா அந்த கணவன் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறவராக நன்றாக நடத்துகிறவராக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். இரண்டாவது, அந்த மனைவி தாயானவள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக நடத்தும் போது ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவது, இருக்கிற பிள்ளைகள் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் அவன் உதவியாக கீழ்ப்படிதலாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களை சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் கொடுத்த இந்த நாட்களை நம்ம சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு பிரயோஜனமாக்கி தருவாராக. நம்முடைய குடும்பங்களை நம்ம சரி பார்த்து நல்ல குடும்பத்தை நன்றாக தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் எதுல சரியானோம், இன்னும் நம்ம மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்காம மனைவியை குறை சொல்லாம, கணவனை குறை சொல்லாம, பிள்ளைகளை குறை சொல்லாம, ஆண்டவரே நான் எதுல மாறணும் ஆண்டவரே சொல்லி கேட்கும் பொழுது நம்மளை மாற்றுகிற ஆண்டவர், நம்மளை மறுரூபமாக்குகிறவர், இந்த உலகத்துக்கு நம்மளை வெளிச்சமாக ஒளியாக உப்பாக வைக்கிற ஆண்டவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த நாட்கள்ல நம்முடைய குடும்பத்தை தேவ சமூகத்தில் வைத்து நம்ம யோசித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். இந்த நாள்ல கூட ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டு சொன்னதை கேளுங்க. ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு கணவனாக நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஒரு மனைவியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாம் நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த லீவு நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உலகம் எங்கும் இந்த நோய்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பல விதங்கள பரவி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் குடும்பமா இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்த
பயன்படுத்தி எங்கள் குடும்பத்தின் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்பட நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி வாய்களத்திலிருந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக, உதவி செய்வாராக. தேவன் கொடுத்த நல்ல குடும்பத்தை ஆமென் நம்ம பேணி பராமரித்து ஆமென் தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணணும், நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளிலே பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் ஆவியா ஜீவனாய் கடந்து சென்று மாற்றங்களை உண்டு பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தரால் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இந்த பார்க்கிற ஒவ்வொரு குடும்பமும் இருக்க நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் நம்மிடத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.